Let's go. Are you ready? Hi guys, welcome back Harris Motortech. And last video பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி போட போகிறோம். பேட்டரி ரிமூவ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 18 days கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் வாங்க பேட்டரி போடுவோம். ஸோ அதே பவரோட இருக்கா இல்லை டவுன் ஆயிருக்கான்றதை செக் பண்ணுவோம். லெட்ஸ் கோ. ஓகே, நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். பைவுள்ள எப்படி இருக்கா பாருங்க. ஓ மை காட், இப்படி ஆயிடுச்சா? ஸோ சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிளேட்டு தான் துரும்பிச்சிருக்காப்புல. மழை வந்தது, இந்த பாடி கவர் வந்து ஃபுல்லாக கவர் ஆகுதுனால இந்த ரோதனை ரிமூவ் பண்ணுறேன். பாருங்க, ஸ்கூலுங்க பாருங்க. இதுதான் நான் எதுக்காக வேக்ஸ் போட சொன்னதுன்ற ரீசன். பாருங்க, நான் இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன். கிட்டத்தட்ட பேட்டரி எடுத்து 18 days கிட்ட மேலே இருக்கும். ஸ்டில் பாருங்கள், அந்த ஷைன் அப்படியே இருக்குது பாருங்கள். அண்ட் டஸ்ட்டு கூட இல்லைப்பா, ப்ரிட்டி க்ளீன் இருக்குது. அந்த அளவுக்கு இல்லை போல். இந்த ஷைன் தெரியுதா உங்களுக்கு? டீப் க்ளீன். சூப்பர். வாங்க பேட்டரி போட போகுவோம். ஓகே, மேல் டாப் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ என்ன வேணும்? 10 ஸ்பேனர் இருந்தால் ஸ்பேன் எடுத்துக்கோங்க, இல்லை டியூப்ல இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஓகே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ போட்டுருவோம். பொருள் எடுத்து கீழே போட்டுருவோம். அண்ட் தென் சீட் ரிமூவ் பண்ணியாச்சு. கீழே வச்சதுக்கப்புறம் இப்போ பேட்டரி தூக்கி ஸ்டீவில் வச்சுக்கப்பா பொசிஷனில் வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க? லைட்டாக லெஃப்ட்டு பார்த்து ப்ளஸ் மைனஸ் படாத அளவுக்கு. ஓகேவா? சம்டைம்ஸ் உள்ளே வைக்கும்போது ஷார்ட் ஆகாது, பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்தோன்னே தான் ஷார்ட் ஆகும். ஓகேவா? உள்ளே வச்சுட்டு ஏன் அது உள்ளே போகலன்னா, லெதர் இந்த ஸ்ட்ராப் இருக்கிறதுனால உள்ளே போகல. ஓகேவா? அந்த விஷயம் இதெல்லாம் நல்லா அழுத்தி செட் ஆகணும் ஒன்று. ஓகேவா? உள்ள இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப. ஓகே ஓகே, உள்ள உட்காந்துட்டா போல. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதை மாட்டிடும். இதை மாற்று. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதை மாற்றுங்க. ஓகே, அது கொஞ்சம் வலிக்கிடுச்சு. ஸோ அதனால நான் டியூப்ல யூஸ் பண்ணிக்கிறேன். ஐயோ, லைட் வாங்க சார். ஓகே, தென் இதை மாறும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாறணும். ஓகேவா? டைட். ஓகே, ரொம்ப டைட் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் சீட் எடுத்து போடுவோம். ஓகே, பேக் சீட்டு. ஓ சாரிப்பா, போல்டு போடவே இல்லை. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் ஃபயர் இட் அப். ஓகே காய்ஸ், பார்த்துங்க, பேட்ரி கழட்டி ஆஃப்டர் 18 daysக்கு அப்புறம் பாருங்க ஆன் பண்ணுறேன். ஈஸியாக ரீசெட் ஆகும் பேட்டரி கழட்டினா. ஓகேவா? தென் நியூட்ரல் இருக்கு. ஓகே ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், ஒரு தடவை ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு
என்னோட டேங்க்கில் ஆக்சுவலி டியூப் ஒன்று வேக்யூம் டியூப் லைட்டாக ஒன்று அடைச்சிருக்கனால நான் டேங்க் ஓப்பன் பண்ணுறேன். பிகாஸ் அந்த கேஸ் எனக்கு அந்த டியூப் நான் செக் பண்ணல இன்னும். அதுக்கான இது பண்ணும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா சம்டைம்ஸ் இதனால் ஸ்டார்ட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போட்டாச்சு. ரெடி, லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரன் ஆகிற போல் பார்த்துக்கிங்க. ஒரே கிராங்க் தான், எந்த பேட்டரி இதுவும் இல்லை, எந்த இது இன்னமும் ஸ்மூத்தாக தான் இருக்குது. பார்த்துக்கிங்க. ஓகே, எவ்ரிதிங் இஸ் குட், எந்த வார்னிங் சிக்னலும் இல்லை. ஓகே, இருக்கிற வேலையை நம்ம முடிச்சுடுவோம். அது கொஞ்சம் நேரம் ஓடட்டும். ஓகே காய்ஸ், ஆக்சுவலி நான் என்னோட எக்ஸாஸ்ட்டை எடுத்துட்டேன். கேட்டலிட்டிக் கனெக்டர் மட்டும்தான் இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ. உங்களுக்கு அந்த ஷைன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஆக்சுவலி பாடி அந்தளவுக்கு சுத்தமாக டேமேஜ் இல்லை. சும்மா சின்ன சின்ன டஸ்ட் அங்கங்கே இருக்கிறத தவிர அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எதுவும் ஆகலை. ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா நான் வீடியோ லாஸ்ட் வீடியோ பண்ணி 18 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பேட்டரியில் எந்த ஹெல்த் இஷ்யூமே இல்லை. நீங்கள் அந்த 2 மினிட்ஸ் ரன் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு எந்த இதுவுமே இருக்கா மாதிரி தெரியல. பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த 2 நிமிஷம் ரன்னில் வந்து பேட்டரி சார்ஜ் ஆக போகிறது எதுவுமே இருக்காது. ஏன்னா பேட்டரி சார்ஜ் எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு, குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸில் மட்டும்தான் அது அந்த பவர் அதுக்கு கிடைக்கும், பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கான பவர். அப்படின்னு பார்த்தா கூட ஒரு 20% 30% மேபி சார்ஜஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஃபுல்லா சார்ஜ் ஆகுமான்றது டவுட் தான். அண்ட் நீங்க மோர்லெஸ் பாத்தீங்கன்னா பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பேட்டரிக்கும் ஹெல்த் நல்லா இருக்கும், பிளஸ் அந்த பொருளுக்கும் நல்லா இருக்கும். நீங்க அந்த 2 நிமிஷம் ரன்னால ஃபியூல் தான் அது. அந்த 2 கொஞ்சம் தான் ஃபியூல் வேஸ்ட்னா அதுவும் ஃபியூல் தானே. ஸோ ஃபியூல் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு தவிர்க்கிறத விட நீங்க பேட்டரி ரிமூவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ரிமூவ் பண்ண நாட் ஓன்லி பைக்குக்கு மட்டும் இது இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற ஆக்ஷன் கேமராஸ், மொபைல் ஃபோன் எல்லாத்துலேயுமே இது பொருந்தும். நான் வந்து லாஸ்ட் ஈவெண்ட் போகும்போது நான் ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணேன். நான் அதை பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ பேட்டரி போடுறவங்க கண்டு முன்னாடி பாருங்கள், பேட்டரி இங்கே இருக்குது, நாய்ஸ் இங்கே இருக்கா போல். ஓகே கைஸ், பாருங்கள் 2 பாயிண்ட் இருக்குது. ஆக்ஷன் கேமராவில் 2 பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? 2 பாயிண்ட் இருக்குது. இதுதான் நான் சொல்ல வந்தது. நீங்கள் ஒரு கேட்ஜெட்ஸ் வாங்கும்போது கூட அவங்க பேட்டரி ரிமூவ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அது இந்த ரீசன் தான். ஸோ பேட்டரியோட ஹெல்த் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ மெயினாக நீங்கள் எந்த பொருள் யூஸ் பண்ணலனாலும் தயவு செஞ்சு பேட்டரி கையில் வச்சுன்னா அந்த பேட்டரி சேஃப், அந்த பொருளும் சேஃப். ஓகேவா? நீங்கள் நினைக்கலாம் நான் கேமராலாம் ஏற்கனவே சார்ஜ் போட்டு காமிக்கலாம் நினைக்கலாம், பட் அது நான் இது உங்களுக்காக நான் பண்ணது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் கேமராவில் நான் கிட்டத்தட்ட 2 வீக்ஸ்க்கு பிஃபோராக தான் கழட்டி வச்சது. ஆக்சுவலி ஒரு அப்படியே யூஸ் பண்ணிட்டு கழட்டி வச்சது தான். அதை நான் அந்த ஈவெண்ட் போயிட்டு சும்மா யூஸ் பண்ணிட்டு கழட்டி வச்சது தான். ஸோ அதுக்கப்புறம் நான் அதை யூஸே பண்ணலை. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் காமிக்கிறது, அந்த 2 பாயிண்ட்டு. ஒரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் லவ் ஷேர் பண்ணுங்கள். பை பாய், சியா.